வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கூட ஷீலா ராமச்சந்திரன் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உருளைக்கிழங்கு கறி அவங்க ஸ்டைல எப்படி பண்றதுன்னு தான் காமிக்க போறாங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா இதுல ஒரு சின்னதா ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறாங்க. சோ அது என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ரொம்ப தைரியம் அவங்களுக்கு, என்ன நம்பி உங்க ஸ்டோவை கொடுத்துட்டேன். ஆமா, இப்ப நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். சரி, கடுகு and ஒரு ஸ்பூன் சக்கரை வேணும். ஓகே, நான் தரேன். இங்க இருக்கு. சரி, thank you. எவ்வளவு அழகான கிச்சன். I cannot believe it's a dream come true with baby Krishna and my sweet sister Chitra here and Murli sir taking our video. Thank you. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சக்கரை. இந்த பாருங்க, 1/4 டீஸ்பூன் சக்கரை. பெருங்காயம். பெருங்காயம் அங்க இருக்கு. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். GPC பெருங்காயம். அது புதுசு. இந்த பக்கத்துல தாக்கல. புதுசா தான் இருக்கும். அது தீந்து. ஏன்னா இது ப்ராப்பர் வீடியோ கிடையாது. இதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டியர் சிஸ்டர் சித்ரா பத்தி இது எம்டி பெருங்காயம் கண்டெய்னர் அழகா சொல்லிட்டு புதுசா இங்க கேமராலயே ஓபன் பண்றா. அதுதான் நம்ம கிச்சன்லயும் நடக்கும் இல்லையா? எஸ். And some turmeric. இல்ல, ஹல்தி, மஞ்சள். உங்க கண்கரண்டி அங்கே கரண்டி அங்க இருக்கு. ஓகே, இந்த கரண்டி எடுத்துக்கலாமா? இல்ல கண்கரண்டி. ஓகே, ஒரு இட்லி வேணும். And the trick to roasting the perfect kutti aloo is not to salt it. Salt முதல்லயே போட்டுட்டக்க அது சரியா ரோஸ்ட் ஆகாது. So let's try that. நான் சொன்னது நிஜமா பொய்யான்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்லாம். Oh, that is a magic hand. Look at her bracelet. Magic hands putting some கருவேப்பிலை. Yummy. வாசனை தூக்கலா இருக்கு. அது கருவேப்பிலை கூட பிச்சு போட்டாதான் வாசனையா இருக்கும். பிச்சு போடணும், கரெக்ட். Okay. And the trick to another trick is அத சும்மா ரோஸ்ட் ஆக விடணும். அது கலரிண்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது. அப்படியே வச்சிடலாமா? ஆமா, லைட்டா தண்ணி தெளிச்சு மூடி வைக்கலாம். Yes. Our second magic ingredient, and impossible to cook in a desi kitchen without red chili powder. கொஞ்சம் ஜாஸ்தி காரமா பண்ணலாமா? And just to update you, இது தயிர் சாதத்துக்கு சைடு. Brother Murli is making தயிர் சாதம் for me for lunch. And கையில குடுக்க கூடாது, சண்டை வருமா? So இப்போ யாருக்காவது தும்மல் வந்ததுன்னா ஓடி போயிடணும் கிச்சன்ல இருந்து. லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். எனக்கு நான் கிச்சன்ல செஃப் மாதிரி ஒரு ஆக்டிங். மூடிட்டு சிம்ல வச்சிடலாம். கரெக்ட். ஓகே, கம்ம கம்மன்னு உருளைக்கிழங்கு சென்னை மழையில. யம்மி. நல்லா வெந்து ரோஸ்ட் ஆயிருக்கு. ரோஸ்ட் ஆயிருக்கா? சரி, இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்படி குத்தி பார்க்கலாம். See, you'll know. ஆமா, வெந்திருக்கு. 90% வெந்திருக்கு. When you got the color that you desire. இப்போ black pepper and 1/2 spoon ghee and salt. நம்ம உப்பு போடல, இப்போதான் போட போறோம். நெய் போட்டா விட்டு. ஓகே. சோ நெய் அந்த தோசை நெய் முருகலா பண்ற தோசை, முருகல் தோசை பண்ற போது போடுற மாதிரி சுத்தி சும்மா பேருக்கு தான் போடுறோம். ஆனா அது it will heighten the flavor. புதுசு. நானும் இப்பதான் உங்ககிட்ட கத்துக்கிறேன். நான் நெய் போட்டது இல்ல. இது என்ன புது கதையா இருக்கு? சித்ரா Murli is learning something new. நம்ம கத்துட்டே தான் இருக்கோம். We are learning and growing together. Yes. உப்பு பாருங்க. போடுங்க. உப்பு நீங்க போடுங்க. சொன்ன மாதிரி கம்ம கம்மன்னு இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. பாருங்க, ஒரு டிராப் போடலாம். என்ன தயிர் சாதத்துக்கு this is focus is on eating it with curd rice. உருளைக்கிழங்கு கறி ரெடி. ரெடி. அப்படியே சிம்ல வச்சிடலாமா? சிம்ல வச்சு ஃபைனல் ரோஸ்ட் அண்ட் டன். அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தா போடலாம். ஓகே, இருக்கு போடலாம். பண்ணுங்க. ஃபைனல் மேஜிக் டச். கொஞ்சம் கொத்தமல்லி.
And there you have it, folks, from Chitra Murli's kitchen. Yummy putti aloo roast to go with brother Murli's thai sadam. சாதம் வந்து முரளி வெச்சார். தயிர் சாதம் இப்ப நான் தான் கலக்க போறேன். Oh, there goes a dollop of butter. Secret to yummy thai sadam. Brother Murli's recipe that the dear wife is making is a dollop of butter. Yummy yum. இதுக்கு நடுவுல இத ஆஃப் பண்ணிடலாம் கறிக்கட்டுக்குள்ள. ஆமா. ஆலு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்டர் பண்ணிட்டா with lot of love. Love is the secret ingredient in every dish that Chitra Murli makes. Correct. And when you put love, everything tastes better. Yes, we are ready for the final finish. இவ்ளோ தூரம் பண்ணா விட்டு நான் மிக்ஸ் பண்றதுக்கு மாத்திரம் நான் வரேன் பத்தேலா. இதுமே ஃபைனல் டச் ஆட் பண்றாளோ அதான் வந்து சூப்பரா பண்ணிருக்கேல. எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துட்டாலே. ஓகே, ஃபைனல் finish. மில்க் போடலாமா? ரொம்ப பெரிய ரெசிபி, ரொம்ப கஷ்டமான ரெசிபி பண்ணிட்டு இருக்கோம் நாம. அது ரெசிபி இல்ல, அது யாரோட பண்றோம்ங்கிறது தான் முக்கியம். This is the best curd rice and உருளைக்கிழங்கு. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்காக நம்ம இந்த வீடியோ எடுத்து சிஸ்டர்ஸ்க்கு அனுப்ப போறோம். கரெக்ட், அதான் பண்ண போறோம். Okay, the grand finish of thai sadam with இந்த வேணும்னா நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எல்லாம் இஞ்சி எல்லாம் சேர்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, கடுகு மட்டும் தாளிச்சு. yummy தாளிச்சு கொட்டியாச்சு. சாப்பிட வேண்டியதா இனிமேல். எக்ஸலென்ட். உருளைக்கிழங்கு ரொம்ப பிரமாதமா நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணல, பட் நான் ட்ரை பண்ணுவேன். இது வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லி தரணும் இல்லையா? கரெக்ட், டெஃபினட்டா சொல்லி தரணும். நாளைக்கே சொல்லி தாங்க, இப்பவே சொல்லி கொடுத்துடலாம். எக்ஸலென்ட்.